بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் சூரத்துல் பக்ராவின் வசனங்களுக்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ராவில் 208 வசனங்களை பார்த்துட்டோம். 208 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழையுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீங்க அப்படின்னு அந்த வசனம் முடியுதா. அதை தொடர்ந்து 209 என்ன வருதுன்னு கேட்டால், ஃபைன் ஜலல்தும், நீங்கள் சருகி போனால், சருகிறதுன்னு சொன்னால் ஒரு மேடான பகுதியில் ஏறி போகும்போது சறுக்கி விழுகிறோம்ல, போய்கிட்டே இருக்கும் பொழுது சறுக்கி விழுந்தால் சரசரன்னு அதில் பாலத்துக்கு வந்துடுவான். மேட்டில் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கிறவன் அதில் கால் சிலிப்பாயிடுச்சுன்னு வைங்க, கீழே வந்து விழுந்துருவான். இது சறுக்கி விழுந்தால் டேஞ்சர், மனிதனுக்கு பெரிய கேடு ஏற்படும்ல. அந்த மாதிரியான விஷயமாக ஒரு இலக்கிய உதாரணமாக அல்ல அங்கே என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் நேர்வழிங்கிறத ஒரு மலையில் ஏறிட்டு போயிட்டுருக்கிறீங்க, அதிலே போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஒழுங்காக போயிட்டுருப்பீங்க. போகிற இடத்துல இதை சறுக்குனீங்கன்னு வைங்க, வேறு என்னத்தையாவது பார்த்துப்புட்டு சருக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் அதில் பாதத்துக்கு போயிடுவீங்க அப்படின்ட்டு சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபைன் ஜலல்தும், நீங்கள் சருகிவிட்டால், அதாவது மின்பாதி மா ஜாஅத்துக்குமுல் பையினாத்து, பையினத்துனா தெளிவான சான்று, அதனுடைய பன்மை பையினாத்து, தெளிவான சான்றுகள். மின்பாதி மா ஜாஅத்துக்குமுல் பையினாத்து, தெளிவான சான்றுகள் உங்களிடத்தில் வந்த பிறகு. இந்த மாங்கிறது மஸ்தருடைய மாங்கிறதும் ஜாவும் சேர்ந்து மஸ்தர் ஆயிரும். பாத மாஜாத்துக்கும்னா பாத மஜிங்கிறது மஸ்தர். பாத மஜிக்குமுல் பையினாத், பையினாத் உங்கள்கிட்ட வந்ததற்கு பிறகு நீங்கள், அதாவது அல்லாட்டிலேருந்து நேர்வழி வராமல் இருக்கும்போது நம்ம கெட்டு போனோம்னா அதை ஒரு சின்ன குற்றமாக எல்லாம் எடுத்துக்கிடுவான். அல்லாட்டிலேருந்து நேர்வழிலாம் கிடைச்ச பிறகு நம்ம தடுமாறினோம்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸ்லாம் வந்த பிறகு நான் தடுமாறினோம்னு சொன்னால் அது பெரிய குற்றம் தானே. அதைத்தான் நல்லா சொல்லி காட்டுறேன். ஃபைன் ஜலல்தும், நீங்கள் சருகி போனால், அதாவது வழிதவறி போனால், மின்பாதி மா ஜாஅத்துக்குமுல் பையினாத்து, தெளிவான சான்றுகள் உங்களிடம் வந்ததற்கு பிறகு நீங்கள் வழிதவறி போவீர்களேயானால், ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் நுணுக்கமானவன், மிகைத்தவன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சருகிட்டோம்னு சொன்னால் தப்பிச்சோன்னு நினச்சிக்கிறாதீங்க. அம்புட்டையும் பார்த்துட்ருக்கிற ஒருத்தனாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறவன் இல்லை, அசீசுன், மிகைச்சவன், என்ன வேணாலும் செய்வேன். அப்போ என்ன வேண்டாலும் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும், அவனுடைய பார்வையிலேருந்து மறைச்சி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் உணர்த்துவதற்கு தான் 2 சிவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அசீஸ் என்கிறான். அசீஸ்னா மிகைத்தவன். அவன் ஒரு முடிவை எடுத்து செய்ய நினச்சான்னு சொன்னால் அதை எவராலும் தடுக்க முடியாது. அவன் தான் மிகைத்தவனாக இருப்பான். ஹக்கீம் என்றால் நுணுக்கமானவன். வெளிப்படையானது மட்டும் அவனுக்கு தெரியாது, மறைவாக ஒழிச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவான். அப்போ தவறுகளை சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஹக்கீமாகவும், அப்படி கண்டுபிடித்த பிறகு தண்டிக்கிறதுக்கு வல்லமை பெற்ற அசீஸாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொலைச்சிருவேங்கிறத வேறு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் தெளிவான சான்றுகள் வந்ததற்கு பிறகு வழிகட்டு போனீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்பதை வேறு வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான். கடுமையாக தண்டிக்கிற வார்த்தை என்ன? ஃபஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் அசீஸ் என்பதையும், அசீஸ் என்றால் மிகைத்தவன், அவன் நினச்சி செஞ்சிருவான் என்பதையும், ஹக்கீமுன், நுண்ணறிவாளன், வெளிப்படையானது மட்டும் இல்லாமல் மறைஞ்சிருக்கிறதையும் சேர்த்து அறியக்கூடியவன், அப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கவனமாக இருந்துக்கிறங்கன்னு சொல்லி 209வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது 210வது வசனம். இதில் கொஞ்சம் கூடுதலான சில விவரங்கள் அறிய வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், 210வது வசனம், ஹல் எல்லுருன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா. நல்லறன்னா பார்த்தான், கவனித்தான், சிந்தித்தான்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறோம்ல, எதிர்பார்க்குறோம்ல, அந்த அர்த்தத்துக்கு நல்லறங்கிறத சொல்லுவாங்க. ஹல் எல்லுருன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா,
இல்லா ஏத்தியகமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவதை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா? அடே உங்கள்கிட்ட நான் தான் வரணுங்கிறியா? உன்ட்ட நான் தான் வரணுன்னு எதிர்பார்க்குறியா? நீ அநியாயம் பண்ணுற, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னத்தை எதிர்பார்க்குற? அல்லாஹ் வகைய நான் வந்து உன்ட்ட வரணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். அல் எழுந்துருன்னு இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இல்லா ஏத்தியகமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடத்தில் வருவதை தவிர வேறு எதனையும் எதிர்பார்க்கிறார்களா? அல்லாஹ் வருவான்ட எதில் வருவான்? ஃபீ லுலலிம் மினல் கமாமி, மேகத்தினுடைய குவியலுக்கு மேகத்திரள், அந்த திரளுக்குள்ளே அல்லாஹ் வருவான். ஒல் மலாய்க்கத்து, மலாய்க்கத்துகளும் வருவார்கள். இப்படி வரணுங்கிறத தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கிறாயா அப்படின்னு எல்லாம் கேட்குறான். அதாவது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து இறை தூதர் அனுப்பின பிறகும் கூட ஒழுங்காக நடக்காமல் என் இஷ்டப்படி தான் நடப்பேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? அல்லாஹ் உங்களை தண்டிக்கணுங்கிற எதிர்பார்க்குறீங்க. இதை சொல்கிறதுக்கு வேறு மாதிரி எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறேன்? நீங்கள் வந்து என்னுடைய தண்டனைக்கு நீங்கள் தண்டனையை தான் எதிர்பார்க்குறீங்களா? அதான் வேணுமா உங்களுக்கு? இப்படி தான் நடப்பேன்ட்டு அதான் அர்த்தம். அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செஞ்ச பிறகு நான் என் போக்கில் தான் போவேன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் உன்னால் என்றதை பார்த்துக்கன்னு எல்லாருக்கும் சவால் விடுறான்னு அர்த்தம். அதுக்கு தான் எல்லாம் கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் முரணாக நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்னுடைய தண்டனையைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? தண்டனை தவிர வேறு ஒன்றும் எதிர்பார்க்கவில்லையா அப்படின்னு எல்லாம் கேட்குறதுக்காக வேண்டி இந்த நான் சொன்ன இந்த வாசகத்தை சொல்லாமல் ஒரு இலக்கியமான ஒரு முறையில் எல்லாம் என்ன செய்கிறான்? ஒரு வாசகத்தை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஹல் எழுந்துருன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இல்லா ஏத்தியகமுல்லாஹு, அல்லாஹ் அவங்கள்ட்ட வருவதை அல்லாஹ் எங்கே வருவான்னு கேட்டால், வானத்தில் மேகம் இருக்குல்ல, அந்த மேகத்துக்கு உள்ளே மேகத்தினுடைய திரள் அதுக்கு உள்ளக்க அல்லாஹ் இருப்பான். ஒல் மலாய்க்கத்து, மலக்குகளும் இருப்பார்கள். இப்படியான ஒரு நிலையில் ஒரு மேகம் வருவதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அதாவது மேகத்தை அனுப்புறது என்பது வந்து ஒரு பெரிய மழையை பொழிய வச்சு அதன் மூலமாக அந்த ஊரை அழித்து நாசமாக்குறதுக்கு உள்ள ஒரு விஷயம். அப்போ மேகத்தில் வந்து உங்களை அழிக்கும் என்ற சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மேகத்துக்குள்ளே நானும் இருப்பேன், மலக்கும் இருப்பாங்கங்கிறான். மேகம் உங்கள்கிட்ட வரும், அந்த மேகத்துக்குள்ளே நானும் இருப்பேன், மலக்குகளும் இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு மேகம் உங்களுக்கு வரணும்னு தான் எதிர்பார்க்குறீங்களா? ஓ குலியல் அம்ரு, காரியம் முடிக்கப்படுவதைத்தான். என்ன முடிக்கப்பட்டு விட்டது அல்ல முறை காரியம் முடிக்கப்பட்டு விடுமே, அந்த ஒன்றைத்தான் நீங்கள் அழிக்கப்பட்டுருவீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அழிக்கப்பட்டுருவீங்களா? அதை தான் எதிர்பார்க்குறீங்களா? ஓ இலல்லாஹி துர்ஜவுல் உமூர், அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா காரியங்களும் கொண்டு செல்லப்படுகின்றன அப்படின்ட்டு இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதில் நம்ம டீப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் அறிஞ்சிட்டு திருப்பி ஒரு அர்த்தத்தை பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக வழங்கிறோம். பொதுவாக அல்லாஹ்வை பற்றின விஷயங்கள் இருக்குது இல்லையா? அல்லாஹ்வை பற்றி குர்ஆனில் சொல்கிற விஷயங்களை வந்து பெரும்பாலும் அதனுடைய நேரடியான அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பிடிப்பான் என்றால் பிடிப்பான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நடப்பான் என்றால் நடப்பான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பார்க்குறான் என்றால் அவனுக்கு கண் இருக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்குறான் என்றால் அவனுக்கு செவி இருக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்து வரக்கூடிய எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் இயன்ற வரைக்கும் நேரடியான அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்றால் அரிசில் இருக்கிறான், அவ்வளோதான். அதுக்கு வந்து அரிசுண்டா அதுக்கு சக்தி வல்லமை இப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுக்கு என்னென்ன இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா வியாக்கியானம் கொடுக்கக்கூடாது. உலகத்தில் என்ன செய்வோம்னு கேட்டால், ஒரு ஆளை பிடிச்சி இவர் வந்து நம்ம வலது கையின்னு சொல்லுவோம். அவர் நம்ம வலது கையா? வலது கை என்டையில் இருக்குது, என் வலது கை என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆளை பிடிச்சி நான் என்ன செய்வேன்? வலது கைன்னு சொல்லுவேன். அப்போ நேரடி அர்த்தம் கொடுக்க மாட்டோம். இவர் நம்ம வலது கைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், என் வலது கை எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது, அந்த மாதிரி இந்த மனிதர் வந்து எனக்கு வலது கையை போல் இருக்கிறார் என்ற கருத்தை தருவதற்காக வேண்டி இந்த வாசகத்தை நம்ம வந்து உலகத்தில் பயன்படுத்துகிறோம். நேரடி அர்த்தம் இல்லாமல் பயன்படுத்துகிறோம். சில விஷயங்களை நேரடி அர்த்தத்திலையும் பயன்படுத்துவோம். அப்போ நேரடியான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறது தான் எப்போதுமே எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, எதை பற்றி பேசினாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நேரடியான அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நேரடியான இந்த 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 வசனத்தை தனியாக வச்சுட்டு இந்த பொதுவான புரிதலுக்குரிய விதிமுறையை நீங்கள் விளங்கிக்கிறணும். அப்புறம் தான் அந்த வசனம் உங்களுக்கு விளங்கும். பொதுவாக எந்த ஒரு பாஷையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த பாஷையில் இன்ன சொல்லுக்கு இன்ன அர்த்தம்னு வச்சுருப்பாங்க. அந்த அர்த்தத்துக்கு தான் அந்த மக்கள் பழகி இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், யானையை பார்த்தேன்னா யானையை பார்த்தேன்னு தானே அர்த்தம், வேறு அர்த்தம் கொடுக்க முடியாது. சிங்கத்தை பார்த்தேன்னா சிங்கத்தை பார்த்தேன்னு தான் அர்த்தம், வேறு அர்த்தம் கொடுக்க முடியாது. அப்போ நேரடியான அர்த்தத்தை தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நேரடியான அர்த்தம் இல்லாமல் வேறு ஒரு இலக்கியமான ஒரு அர்த்தத்துக்கு அந்த சொல்லை மாற்றிருப்பாங்க சில நேரங்களில். அதுக்குரிய இடமாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நேரடி அர்த்தத்தை தூக்கி போட்டு வேறு அர்த்தத்தை மாற்றிடுவோம். இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தர் நல்லா ரொம்ப குண்டாக இருக்காருன்னு வைங்க, அதாவது சராசரியை விட ரொம்ப அதிகமாக ஒரு பயங்கரமான குண்டாக இருக்காருன்னு வைங்க. அப்போ சக மனிதர்கள் அவர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யானைன்னு பேரை வச்சு விட்ருவாங்க. சக மனிதர்கள் இந்த ஆளுக்கு நினைஞ்சிருவாங்க யானை அப்படின்ட்டுருவாங்க. ஏன் யானைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது யானை மாதிரி பெருசாக இருக்கிறாருங்கிறதுனால. அந்த சைஸ் மட்டும்தான், வேறு தும்பிக்கை இருக்குது, பெரிய காது இருக்குது, 4 கால் இருக்குங்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது. பெரிய சைஸாக இருக்காருங்கிற வகையில் யானைக்கு நெருக்கி வர்றார் அவர். அப்போ அவரை யானைன்னு பேர் வச்சுட்டாங்களா. இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், எங்கேப்பா யானையை காணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடத்தில் எல்லோரும் உட்காந்துட்டாங்க, அந்த ஆளை மட்டும் காணாம். வாத்தியார் என்ன கேட்பார், எங்கே யானையை காணாம்பார். அப்போ யானைக்கு யானைன்ற அர்த்தம், அவர் வாத்தியார் என்ன சொல்கிறான்னு மாணவர்களுக்கு புரியும். யானைன்னு சொல்வது யானையை இவர் சொல்லலை, யானை மாதிரியான ஒரு மனுஷனை தான் இது சொல்லப்படுகிறது அப்படின்னு விளங்கிக்கிறோம்ல. அப்போ ஏன் இப்படி விளங்குறோம் என்று கேட்டால், இங்கே யானை வரப்போகிறது இல்லை. பள்ளிக்கு பாடம் படிக்க யானை வரும், நம்ம அதை பற்றி பேசலை. இந்த சூழ்நிலையில் வந்து காட்டில் பேசினா யானைன்ற அர்த்தம், மியூசியத்தில் போய் யானைன்ற அர்த்தம். வந்துக்கிட்டு நம்ம பள்ளிக்கூடத்து பாடத்தில் வந்துக்கிட்டு எங்கேப்பா எல்லோரும் வந்துட்டாங்க யானையை காணாண்டா, அதுக்கு இப்படி யானைன்ற அர்த்தம் செய்கிறது, யானையை இங்கே வருது. அப்போ யானைங்கிற சொல்லுக்கு யானை தான் அர்த்தமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அதைத்தான் செய்வேன்னு சொல்ல முடியாது. அதிகமான இடங்களில் நீங்கள் அதையே செய்யுங்க. சில இடங்களில் சிந்தனையை செலுத்தும் போது இந்த யானைங்கிற அர்த்தம் இங்கே பொருந்தாது, அந்த யானை வர்றதை பாரு அப்படிமோ. அவன் ஆடி வருவானா, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட நம்ம சொல்லுவோம், என்ன வருவோம், யானை வருது பார் யானை வருது அப்படிமோ. அப்போ அவனும் விளங்கிக்கிறான், யானையை இவர் சொல்லலை, யானைன்னு அறியப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் இவர் பேசுகிறார் என்று அவனும் விளங்கிக்கிறான். அப்போ இந்த இடத்துல யானையுடைய அர்த்தம் என்னவாச்சு, நேரடி அர்த்தத்தை தாண்டி வேறு அர்த்தத்துக்கு போயிடுச்சு. சரி, சிங்கங்கிறது இருக்குது. சிங்கம்னா என்னது, அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு வனவிலங்குன்னு நம்ம வழங்கி வச்சுருக்குறோம். அது காட்டில் சிங்கத்தை பார்த்தேன்னு சொன்னால் சிங்கம்னு தான் அர்த்தம் செய்வோம். அல்லது வந்து ஒரு பொருட்காட்சி மியூசியம் மிருக காட்சி சாலையில் போய் யானையை பார்த்துட்டு வந்தேன்னு ஒருத்தன் சொல்லுவானே, ஆனால் அது யானையைத்தான் சொல்கிறான்னு விளங்கிக்கிடுவோம். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, நல்லா வந்து சிங்கத்தினுடைய ஒரு சில தனித்தன்மைகள் என்னென்னு கேட்டால், அதனுடைய கர்ஜனை தான். கர்ஜனைன்னா ஒரு சவுண்டு போடும்ல, அந்த சவுண்டு போடும்போது ஒரு அதிர்ற மாதிரி இருக்கும், பயங்கரமாக என்ன செய்யும், அதிர்ற மாதிரி மிரட்டுற மாதிரி அது சவுண்டு போடும். இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பேச்சாளர்கள் வந்து நம்ம கொடூரமாக பயங்கரமாக பேசுவாங்க. அப்படி எதிர்கட்சிகளை பேசினான்னா அப்படி நடுங்குவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் பேசுகிற மாதிரி இருந்தான்னு வைங்க, அவனை சிங்கம்ன்றுவாங்க. சிங்கம் கர்ஜிக்குது பாரு அப்படிம்பாங்க. இது சிங்கமும் கிடையாது, இவன் கர்ஜிக்கவும் கிடையாது, பேசத்தான் செய்கிறான். மற்றவர்கள் பேச்சை விட கடுமையான சத்தம் உள்ளவனாகவும் கடுமையான துணியில் எச்சரிக்கிறவனாகவும் இருக்கிறதுனால அந்த துணியை சிங்கத்தை போல் ஒப்பிட்டு அவனை சிங்கமாக்கிடுவாங்க. அப்போ என்ன செய்கிற, மேடையில் பேசும்போது இப்போது சிங்கம் கர்ஜிக்க போகிறது அப்படிம்பாங்க. இப்போது உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த சிங்கம் கர்ஜிக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் தான் இருந்துச்சு பேசுவான். அப்போ இருக்கிற மக்கள்லாம் இருந்துச்சு ஓட மாட்டாங்க. சிங்கம் வந்துச்சுன்னு ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. அவங்க விளங்கிக்கிட்டாங்க, சிங்கம்னு சொல்லுது சிங்கத்தை வந்து சொல்லலை, ஒரு மனுஷனை தான் சொல்கிறான். ஏன்னு கேட்டால் அந்த சூழ்நிலை வந்து ஒரு அர்த்தத்தை தரும். அந்த சொல்லு ஒரு அர்த்தத்தை தந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து அந்த சொல்லுடைய அர்த்தம் கிடையாதுன்னு காட்டியதா இல்லையா? இங்கே எதுக்கு சிங்கம் வருது, இவ்வளோ மக்களை கூட்டம் போட்டுட்ருக்குறோம், லைட் செட்டு போட்டிருக்கோம், மைக்கெல்லாம் வச்சுருக்கிறோம், இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் குழுமி இருக்கிறோம், இங்கே எதுக்கு சிங்கம் வருது? அப்போ இங்கனக்குள்ளே சிங்கம் வருதுன்னு சொல்லுவார்கள். அதனால் இவன் சிங்கத்தை சொல்லலைன்னு முதல்ல மைண்டில் செட் ஆகி போயிடும். இவன் சிங்கத்தை சொல்லவில்லை, வேறு எதை சொல்கிறான், இவனை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த ஒரு அர்த்தத்தை நம்ம செஞ்சிருவோம்.
ஆனால் அகராதி அர்த்தம் அது கிடையாது. அகராதி இவன் சிங்கமா, இவன் மனுஷனை பிடிச்சி நம்ம என்ன செய்வோம்டா சிங்கம்னு சொல்லுவோம். அதுக்காண்டி எங்கெல்லாம் சிங்கம்னு வருதோ எல்லா இடத்துலையும் இந்த அர்த்தம் செய்வோம்னா செய்ய மாட்டோம். முதல் விஷயமே நேரடி அர்த்தம் தான் கொடுக்க பார்க்கணும். நேரடியான சிங்கம்ங்கிற அர்த்தம் கொடுக்கத்தான் முயற்சி பண்ணணும். அந்த சென்டென்ஸில் அந்த கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது, சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்றவாறு இல்லாத பொழுது, அந்த சூழ்நிலைகள் என்ன அர்த்தத்தை சொல்லி தருகிறதோ அந்த அர்த்தத்தை நம்ம கொள்ளுவோம். அப்படின்னு சிங்கம், யானை, இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், அது மாதிரியெல்லாம் சொல்லுகிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய கண்ணுங்கிறோம். கண்ணுக்கு என்ன அர்த்தம்? கண்ணுண்டா கண்ணு தான். காதுக்கு என்ன அர்த்தம்? காதுனா காது தான். மூக்குக்கு என்ன அர்த்தம்? மூக்குனா மூக்கு தான். வாயின்னா வாய் தான் அப்படின்னு சொல்லி தான் நேரடியான அர்த்தம். அப்போ ஒரு மனிதர் வாயை திறந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன விளங்கிக்கிறேன்னு நீங்கள் அவன்கிட்ட இருக்கிற வாயை அவன் திறந்தான்னு விளங்கிக்கிற வேண்டியதானே. அவனுடைய வாயை அவன் திறந்தான்னு சொன்னால் என்ன செய்வோம், வாய் இந்த இதான் வாய், இதை திறந்துருக்கிறான் அப்படின்னு நம்ம விளங்கிக்கிடுவோம். அதே நேரத்தில் சில கையினா என்ன, கையை தூக்குனாருன்னா அவர் கையை தான் அவர் தூக்குனார், அவருக்கு ஒரு கை இருக்குது, அந்த கையை அவர் தூக்குனாருன்னு விளங்கிக்கிடுவோம். அப்போ கை, காது, கண்ணு, மூக்குன்னு சொல்லக்கூடிய தலைகளை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு நேரடியான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் பெரும்பாலும் அந்த சொல்ல நம்ம புரிந்து கொள்வோம். சில நேரங்களில் இந்த உறுப்புகளை வேறு அர்த்தத்துக்கு மாற்றிடுவாங்க. சில நேரங்களில் அந்த இடங்களில் நம்ம நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ கையின்னு இருக்குங்களேன், கையின்னு சொன்னால் கையின்னு தானே அர்த்தம். இந்த கைங்கிறத பலம்ங்கிறதுக்கும் சொல்லுவாங்க. பலம்னா வலிமை. ஒரு மனிதனுடைய வலிமையை சொல்வதற்கு என்ன செய்வாங்க, கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கையின் அர்த்தம் செய்யக்கூடாது. கையின்னா என்னது? வலிமை. அவனுடைய வலிமை, அவனுடைய கையால் உதைச்சி தள்ளிவிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். கையாலெல்லாம் உதைக்க முடியாது, வலிமையை கொண்டு தான் செஞ்சுருக்கான்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், வலிமைன்னு அர்த்தம் செஞ்சுருவோம். அதே மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போய் கையும்பான். இவர் தான் நமக்கு வலது கை. அவர் எப்படி எனக்கு வலது கையாக இருப்பார்? என் வலது கை என்கிட்ட உள்ளதானே என் வலது கையாக இருக்கேன். ஒரு மனுஷனை பார்த்து நான் என்ன செய்வேன்டா, இவர் என்னுடைய வலது கையும்பேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆளை பற்றி வலது கைங்கிறான். அப்போ இவன் நேரடி அர்த்தத்தை நாடலை. வலது கைங்கிற அவங்ககிட்ட தான் இருக்கிறது. அவங்ககிட்ட வலது கை இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை காட்டி தான் நமக்கு வலது கை அப்படின்னு சொல்வானேயானால் அப்போ இருக்கிற மக்கள்லாம் என்ன விளங்கிக்கிடுவாங்கன்னு கேட்டால், இவன் கையை பேசலை. வலது கை எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமானதாக இருக்கிறதோ, அது இருந்தால் தான் அவன் முழுமையாக செயல்பட முடியுமோ, அந்த மாதிரி இந்த மனிதர் இவனுக்கு உதவியாக இருக்கிறாரு. அவருடைய வலது கையாக இருக்கிற காரணத்தினால், அவருக்கு பக்கபலமாக இருக்கிற காரணத்தினால் இவருடைய வலது கையாக நம்ம கருதுகிறோம்னு சொல்லி ஒரு இலக்கியமாக ஆக்கிட்டோம். இந்த இடத்துல அப்துல் காதர்னா என்னுடைய வலது கைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன விளங்கிக்கிறீங்க? வலது கைன்னு அர்த்தம் வழங்க மாட்டீங்க. ஏன்னா அப்துல் காதர்னு சொல்லிவிட்டோம்ல, அப்துல் காதர் வலது கை அப்படின்னு சொல்லும்போது எப்படி கையை குறிக்கும்? அது அப்துல் காதர் எனக்கு வலது கையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்துல் காதர் எனக்கு கண்ணாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கவனிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ஏன் சார்பாக அவர் கவனிக்கிறாரு. அப்துல் இப்ராஹிம் எனக்கு காதாக இருக்கிறாருன்னு கேட்டால் நல்லா ஒட்டு கேட்டு சொல்கிறாரு. நான் கேட்குறதுக்கு பதில் அவர் கேட்டு எனக்கு மெசேஜெல்லாம் பாஸ் பண்ணுறாரு. இவர் எனக்கு காதாக இருக்கிறார், இவர் எனக்கு கண்ணாக இருக்கிறார், இவர் எனக்கு கையாக இருக்கிறார், காலாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவோமே. ஆனால் அது ஒரு மனுஷரை பற்றி பேசுகிறோங்கிற அந்த வாசகத்தில் இருக்கிற காரணத்தினால நம்ம கைக்கு கையின்னு அர்த்தம் கொடுக்க மாட்டோம், கண்ணுக்கு கண்ணுன்னு கொடுக்க மாட்டோம், காதுக்கு காதுன்னு கொடுக்க மாட்டோம். என்ன கொடுப்போம்? அந்த காது செய்கிற வேலையை இவர் செய்கிறாரு. இவருடைய காது எப்படி செய்திகளை உள்வாங்கி கொண்டாந்து தருமோ அதே மாதிரி அங்கேயும் கிடக்கிற செய்திகள்லாம் வாங்கி கொண்டாந்து நமக்கு தருவார், ஒட்டு கேட்டு கொண்டாந்து சொல்லுவார். இப்படி விளங்கிறமா இல்லையா? இப்படி தான் எல்லா சொற்களுக்குமே நேரடியான அர்த்தம்னு ஒன்று இருக்கிறது. எல்லா மொழிகள்லையும், இது அரபு மொழிக்கு மாத்திரம் கிடையாது, குரானுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லா மொழிகள்லையும் உள்ள எல்லா சொற்களுக்குமே இப்படி 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையை வச்சு என்ன செய்யணும், அர்த்தம் செய்யணும். ஒருத்தன் எந்த நேரம் இருந்தாலும் கையின்றா கை தான் செய்வேன்டாலும் அவன் மடையன். எந்த நேரம் இருந்தாலும் கையின்னு சொன்னால் ஒரு துணை செய்யக்கூடியவன், உதவியாளுங்க அர்த்தம் தான் நான் செய்வேன்டாலும் அவன் மடையன்.
அவள் கண் என்பதற்கு எங்கன வந்தாலும் கண்ணு தான் நான் செய்வேன் அப்படின்னு கண் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நூஹு நபி கப்பலை செஞ்சாங்கல்ல, நமது பார்வையில் அவர் ஆயுனா நம்ம கண்ணை கொண்டு செஞ்சார் நல்லா சொல்லி காட்டுறான். அல்லாவுடைய கண்ணை கொண்டு அவர் செஞ்சுருப்பார் இல்லை, அல்லாவுடைய கண்காணிப்புன்னு அர்த்தம். இப்போ கண்ணுக்கு கண்காணிப்புங்கிற அர்த்தம் பல அர்த்தம் இருக்குது. அப்போ நம்ம என்ன விளைவிக்கணும்னு எந்த ஒரு மொழியில் உள்ள எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனுடைய எல்லா நேரங்கள்லையும் நான் இந்த அர்த்தம் தான் செய்வேன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குமையானால், அதுக்கு ரெண்டு விதமான பயன்பாடு இருக்குமையானால் எந்த இடத்தில் எந்த மாதிரி பயன்பாடை நம்ம சொல்லுகிறோமோ அந்த இடத்தில் அது மாதிரி செஞ்சுக்கிறணும், அப்படி தான் விளங்கிக்கிறணும். இதை அடிப்படையாக வச்சுக்கிறணும். இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ அல்லாவுடைய அவனுடைய கையில் தான் எல்லாம் எதிக்கல் ஹைர் நன்மையெல்லாம் அவன் கையில் இருக்கிறது அப்படின்னு வருதுன்னு வைங்க. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் வந்துக்கிட்டு அல்லாவுக்கு கை என்ன உருவம் மாதிரி வந்துருமே, அதனால் கைங்கிறதுக்கு ஆற்றல்ட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அந்த பின்னாடி பிற்காலத்தில் வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ் விஷயமாக அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வணங்க எல்லாத்துக்குமே அல்லாவுடைய அவனுடைய கையில் தான் இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அல்லாஹ் அரிசில் இருக்கிறான்னு கேட்டால் அரிசுன்னா சிம்மாசனத்தில் இருக்கிறான்னா ஒரு அந்தஸ்தை சொல்வதற்குள்ள வார்த்தை. சிம்மாசனமும் கிடையாது, அது அவன் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது அப்படின்னு வியாக்கியானம் சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அல்லாவுக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு ஒரு தோற்றத்தை உண்டாக்குற மாதிரி வந்துடும், அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு சாரார் இப்படியான ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. அல்லாவுடைய எல்லா பண்புக்குமே அல்லாவுடைய முகம் அப்படின்னா அல்லாவுடைய கவனம்னு அர்த்தம். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குர்ஆனில் ஹதீஸில் அல்லாஹ் பற்றி வரும்போது எல்லா இடத்துலையும் அல்லாவுடைய ஆற்றல்னு சொல்லி என்ன செய்வாங்க, வியாக்கியானம் கொடுப்பாங்க. இதுவும் மடமை. ஏன் அல்லாவுக்கு கை இருக்குன்னா இருக்குன்ட்டு போ, ஏன் அல்லாவுக்கு கை இருந்தால் உனக்கு என்ன இடைஞ்சல்? அல்லாவுக்கு கை இருக்குன்னு அல்லாவே சொல்லும்போது நீ இதுக்கு வேறு அர்த்தம் இதுக்கு நீ கொடுக்குற? அல்லாஹ் கை இருக்கக்கூடாதுங்கிற எங்கேருந்து விளங்குன? அல்லாஹ் தானே உனக்கு கையெல்லாம் தந்துருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே மனிதனுடைய சாயலில் தான் நல்லா படைச்சேங்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு கண்ணு காது எல்லாமே இருக்கும். என்ன இருக்குன்னா நம்மளை போல் இருக்காது. நம்ம எப்படி விளங்குன? அவனுக்கு கை இருக்கும், நம்ம கை போல் இல்லை. அவனுக்கு கால்கள் இருக்கும், நம்ம கை அப்படி தான் விளங்கிக்கிறேன். அப்போ அல்லாவை பற்றி வரும்பொழுது உதாரணம் மறுமை நாளில் மஹ்ஷரில் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கும்போது எப்படி விசாரிப்பான்னு சொன்னால் அதை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது இப்போ ஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான். மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நீதி வழங்குறதுக்கு அல்லாஹ் வருவான்னு சொல்லி. அப்போ மக்களை நோக்கி அல்லாஹ் வருவான்னு குர்ஆனில் இருக்குது. இப்போ ஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுக்க இறைவன் வருவான்ட்டு வருவான், அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில அறிஞர்கள் பல அறிஞர்கள் அல்லாஹ்வை பற்றின எல்லா விஷயங்களுக்கும் வியாக்கியானம் தான் கொடுக்கணும், நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கண்ணுன்னா கண்காணிப்புன்ற அர்த்தம் கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய முகம்னா அல்லாஹ்வுடைய கவனம்னு அர்த்தம் கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய கையினா அல்லாஹ்வுடைய ஆற்றல்னு அர்த்தம் கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றி உள்ள ஒரு எதை பேசினாலும் அது உருவம்ங்கிறது வந்துடக்கூடாது. உருவம் இருக்குன்றே தெளிவான ஆதாரங்கள் இருக்குது, அது தனியாக கூட இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாரார் அர்த்தம் செய்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த இடத்துல வந்தாலும் நேரடி அர்த்தம் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரடி அர்த்தம் செய்ய முடியாத இடம் இருக்கும்ல, அங்கேயும் நேரடி அர்த்தம் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சாரார் இருந்தாங்கன்னா இதுவும் மடமை. அல்லாஹ்வை பற்றி கை காலுன்னு வறுமை என்றால் அம்புட்டு இடத்துலையும் நான் ஆற்றல் எடுத்து தான் அர்த்தம் செய்வேன் என்று ஒருவன் சொல்வானேயானால் அதுவும் ஒரு மடமை தான். அல்லது அல்லாஹ்வுக்கு கையின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நான் கை தான் அர்த்தம் செய்வேன், மாற்று அர்த்தம் கொடுக்கவே மாட்டேன்றாலும் மடமை தான். அதில் சரியான தெளிவு என்ன? எந்த இடத்தில் நேரடி அர்த்தம் கொடுக்க இயலவில்லையோ அந்த இடத்தில் நம்ம மாற்று அர்த்தத்தை கொடுக்கலாம். எந்த இடத்தில் நேரடி அர்த்தம் கொடுக்க முடிகிறதோ அந்த இடத்துல அர்த்தத்தை மாற்றக்கூடாது. கையினா இதுதான் அறிவார்ந்தது. இது குர்ஆனுக்கு மட்டுமல்ல, ஹதீஸுக்கு மட்டுமல்ல, என் பேச்சுக்கு மட்டுமல்ல, உங்கள் பேச்சுக்கு மட்டுமல்ல, அரபிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளுக்கும் இதுதான் ரூல், இதுதான் நடைமுறை, இதுதான் புரிந்து கொள்கிற வழிமுறை. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நேரடி அர்த்தம்ங்கிறது தப்பு, எல்லா இடத்துலையும் மாற்று அர்த்தம்னு சொல்வது தப்பு. சரியான புரிதல் என்னன்னு கேட்டால்
எங்கே நேரடி அர்த்தம் கொடுக்கணுமோ அங்கே நேரடி அர்த்தம் கொடுக்கணும், எங்கெங்கே நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது அங்கெல்லாம் நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதல் அடிப்படையாக நீங்கள் விளங்கிக்கணும். இந்த வசனத்தை 210வது வசனத்தை நீங்கள் விளங்குவதாக இருந்தால் இதுகளையெல்லாம் நீங்கள் விளங்க வேண்டியிருக்கு. உதாரணம் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வசனத்துக்கு வர்றேன். உதாரணமாக நம்ம வாழ்கிற பூமி இருக்குல்ல, இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வர்றது உங்களுக்கு தெரியுமா? குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது கடலில் தண்ணீர் அதிகமாகும் என்று சொன்னால் அது என்ன செய்யும், தண்ணீர் அதிகமாக நம்முடைய நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க ஆரம்பிச்சிடும். எதனால் அதிகமாகும்னு கேட்டால், அந்த பனிப்பாறைகள் உலகத்தில் இமயமலை போன்ற பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருக்கிறது. ஒரு பனிப்பாறை உருகுனால ஒரு பெரிய கடலளவு தண்ணி இருக்குது அதில். அந்த மாதிரியான பெரிய பெரிய பனிப்பாறைகள்லாம் இருக்கிறது. அந்த பனிப்பாறைகள் அதிக வெப்பமாகும்போது என்ன செய்யும்னு கேட்டால் அந்த பனிகள்லாம் உருக ஆரம்பிக்கும். உருகிய தண்ணீராக தான் கீழே வரும். உருகி தண்ணீராக கீழே வந்தால் தண்ணி எங்கே போய் சேரும்? கடலில் போய் சேரும். கடலில் சேரும் என்றால் கடலுடைய மட்டம் அதிகரிக்கும். கடலுடைய மட்டம் அதிகரிச்சுன்னா என்னவாகும்னு கேட்டால் அந்த கடல் தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை தின்றுக்கிட்டே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பை விட கம்மியான நிலப்பரப்பு தான் இப்போ சென்னை கடற்கரையில் இருக்குது. கடற்கரைங்கிறது இன்னும் தொலைவில் இருந்தது, மெரினா பீச்செல்லாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏறி என்ன செஞ்சிருச்சு, இப்போ நம்ம பார்க்குற அளவில் விட்டது. இப்படி எல்லா பகுதிகளிலும் என்ன செய்ய, கடல் அதிகமாகும் போது பூமி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு 25 வருஷத்தில் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற மண்ணடியெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும், இங்கே தான் கடற்கரை இருக்கும், நம்ம இருக்கிற கடற்கரையாக இது போயிடும். ஏன்னாட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு கடல் ஏறி வந்துடும். எதனால் ஏறி வருதுன்னு கேட்டால், உலகம் வெப்பமாகும் போது பனிப்பாறைகள்லாம் உருகிரும். பனிகளாக இருந்த தண்ணீரெல்லாம் கடல் தண்ணீராக மாறும்போது அதனுடைய அளவு இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி அல்லாஹ் 13வது சூறாவில் 41வது வசனத்தில் சொல்கிறான், அவலம் யரவ், இவர்கள் கவனிக்கவில்லையா, அன்னா நாத்தில் அருள நன்குசுகாமின் அத்ராஃபியா, பூமியை அதன் ஓரத்தில் குறைப்பதற்காக நம்ம பூமிக்கு வருகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் பூமிக்கு வர்றேன், பூமிக்கு பூமியோடைய அளவை குறைச்சிக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறான். அப்போ பூமிக்கு அல்லாஹ் வர்றான்னு அர்த்தம் செய்ய முடியுமா? அல்லாஹ் இந்த இடத்துல வர்றான்னு இருக்கிறது, சில இடத்துல வர்றான்னு அர்த்தம் செஞ்சுக்கிடலாம். பூமியுடைய அளவை குறைக்கிறதுக்கு அல்லாஹ் வர்றேன்னு சொல்லுவானே, ஆனால் அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க இயல. அல்லாஹ் பூமியை குறைக்கிறதுக்கு பூமிக்குள்ளே வருவதெல்லாம் கிடையாது. பூமிக்கு எதுக்கு அவன் வரணும், ஆர்டர் போட்டால் நடந்துட போகுது. அப்போ இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால், அவலம் யரவ், இவர்கள் கவனிக்க வேண்டாமா, பார்க்கவில்லையா, அண்ணா நாத்தில் அருள, நம்ம அந்த பூமிக்கு வருகிறோம். அல்லாஹ் பூமிக்கு வர்றானா, எதுக்கு வர்றான்னு கேட்டால், நன்குசுகாமின் அத்ராபிகா, அந்த பூமியுடைய ஓரங்களை குறைப்பதற்காக நம்ம வருகிறோம் என்பது கவனிக்கலையா? டேய் பூமியை பாடுறா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வர்றேங்கிறன்னு சிந்திக்க மாட்டியா அப்படிங்கிறான். அப்போ பூமியுடைய அந்த குறைவதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லித்தர்றானே தவிர, அல்லாஹ் அதுக்குள்ளே வர்றான்னு அர்த்தம் வருமா? பூமிக்குள்ளே தான் அதை குறைக்கணுமா? அப்போ பூமியில் குறைக்கிறான்னு சொன்னால் அது அப்போ குறைக்கணும், வந்தால் இப்படி குறையும் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. பூமியில் நான் வர்றேன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்முடைய ஆர்டர் வரும். இந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதுக்கு அல்லாஹ்வுடைய சில ஏற்பாடுகள் தான் காரணமே தவிர, அல்லாவே என்ன செய்கிறதுல உள்ளே வர்றது கிடையாது. அதை விளக்குறதுக்கு தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், வல்லாஹு யஹ்குமு, அல்லாஹ் ஆர்டர் பண்ணுறாங்கிற அர்த்தத்தை அவனே சொல்கிறான். லாமு அகிபலி ஹுக்குமிஹி, அவனுடைய ஆர்டரை பின்தள்ளி போடுவோம் எவனும் கிடையாது. நான் ஒரு ஆர்டரை போடுகிறேன், ஆர்டர் போடுவதைத்தான் நான் வர்றேங்கிறான். அல்லாஹ் பூமிக்கு ஆர்டர் பண்ணுகிறான், கட்டளையிடுகிறான். அந்த கட்டளையிடுவதை பற்றி எல்லாம் பேசும்போது நான் வர்றேங்கிறான். இந்த இடத்துல அல்லாஹை பற்றி வர்றதுனால வர்றேன்னு தான் அர்த்தம். அல்லாஹ் அங்கே அரசுலேருந்து இறங்கி முதல் வானத்துக்கு அப்புறம் பூமிக்கு இந்த கடற்கரையில் மெரினா பீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தமாக கொடுக்க முடியும்? வர்றேன்டா தானே அர்த்தம். அல்லாஹ் பூமிக்கு வர்றேன்னு சொல்கிறான். வர்றேன் என்பதற்கு வர்றேன்னு அர்த்தம் இங்கே கொடுக்க முடியலை. இந்த இடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த வரட்டு பிடிவாதம் வர்றேன்னு அர்த்தம். அப்படி செய்ய வேண்டிய இடங்கள் அப்படி தான் செய்யணும். இங்கே அப்படி செய்ய முடியாது, இங்கே செய்ய தேவையில்லை. அவனே அல்லாஹ் விளைக்கிறான், வல்லாஹு யஹ்குமுங்கிறான்.
அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான். நான் முடிவெடுக்கிறதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் பூமியை குறைக்கிறதுக்கு வர்றேங்க. அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னு கேட்டால், பூமியை கொஞ்சம் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேடா, நேற்று வரைக்கும் எத்தனையோ ஊர்களெல்லாம் காவேரிப்பட்டினம்னு இலக்கியத்தெல்லாம் படிக்கிற, அந்த ஊர்லாம் இப்போ இருக்குதா? காவேரிப்பட்டினம்லாம் அணிஞ்சு பூம்புகாருங்கிறான்ல, அந்த பூம்புகாரெலாம் அழிஞ்சு போய் புதுசாக உண்டாக்கியிருக்கிறாங்க. அது உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போய் விட்டது. ஏன் போய் விட்டது? நீர் மட்டும் அதிகமாகி வர வர அந்த கடல் உள்ள சுற்றி பக்கத்தில் இருந்த கிராமங்கள்லாம் கடலுக்குள்ளே மூழ்கி போயிடும். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், அதுக்கு யாவகார்த்தமாக பூம்புகார்னு சொல்லி பிற்காலத்தில் ஒரு ஊரை உண்டாக்கி தான் பூம்புகார்னு பேரை வச்சாங்க. இது அல்ல பூம்புகார். பூம்புகார் என்று வரலாறில் சொல்லப்படுற காவிரிப்பட்டினம் என்பது அது கடலுக்கு அடியிலே போய்விட்டது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் வருதடா, நீ விளங்க மாட்டியலா? பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிறாள், மொத்தமாக நான் சுருக்கிற மாட்டேன்னா பயந்து நடக்க மாட்டியான்னு காட்டுறதுக்கு அந்த பூமி சுருங்கிறது தான் இங்கே மேட்ரு. நமக்கு பூமி கொஞ்சம் கொஞ்சமாக கடல்கோள் மூலமாக சுருங்கி கொண்டே வருகிறது. அதெல்லாம் என்ன செய்கிறான், நான் தான் செய்கிறேங்கிறான். நான் தான் செய்கிறேங்கிறத எப்படி வார்த்தையில் சொல்கிறான்னு கேட்டால், நான் தான் வர்றேங்கிறான். அவர்கள் கவனிக்கவில்லையா? அண்ணா நாத்தில் அருள நாம் பூமிக்கு வருகிறோம். எதுக்கு வருகிறோம்? நன்குசுகாமின் அத்ராபிகா, அதனுடைய ஓரங்களில் அதை குறைத்து கொண்டே வருகிறோம் என்பதை இவர்கள் கவனிக்க வேண்டாமா? இப்படி இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல வசனங்களை பார்த்து விட்டு இந்த 208 வசனத்தை பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், விளங்கும். இதனுடைய தொடர்ச்சியின் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.